நான் அந்த 64 கலைகளை வந்து ஜோதிடம் மாதிரி ஒரு பெஸ்ட் கலைகள் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பத்ரிநாத்ல போனீங்கன்னா ஏன் நந்திதேவர் கீழே இருக்கிறாங்க, சிவன் பார்வதி மேலே இருக்காங்கன்னா, கிரியைங்கிறது எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். எனக்கு 8 கோடி தசை நடக்குது. இப்போது சில பேர் சொல்லுவாங்க 8 கோடி தசை இருந்துச்சுன்னா உயிரோடு இருக்க மாட்டாங்க, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நம்ம லைஃபே வந்து மகாபாரதோட கனெக்டட் தான். அதாவது மகாபாரத போரில் வந்து யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்க தான் நம்ம வீட்டு குலதெய்வமாக இருக்காங்க. நம்ம செய்ததுன்னு அடுத்து எந்த தெரியவா போகுது, நம்ம இந்த என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது. நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சாலும் அதுக்கான பிரதிபலிப்பு கண்டிப்பாக உண்டு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரம்யா சேமஸ் யூடியூப் சேனல். நம்ம நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் பார்த்துட்ருக்கோங்க. அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க, சில பேர் அருள்வாக்கு சொல்லுவாங்க. இவங்க அஸ்ட்ராலஜர், அருள்வாக்கு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு யோகினிங்க. இவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கிறதே நம்ம பாக்கியம்னு சொல்லி தாங்க நம்ம சொல்லணும். இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறது அருள்வாக்கு ஆத்ம யோகி கிரியா சரண்யா மேம் இன்டர்வியூ எடுக்க போகிறோங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நமோம். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. மேம், அருள்வாக்கு ஆத்ம யோகினி, ஓகே. அது எப்படி மேம் கிரியா சரண்யா மேம்? கிரியா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கலை. கிரியா யோகம் அப்படிங்கிறது மகா அவதார் பாபாஜி மூலிமா தீட்சை பெற்று நாங்கள் வாங்கின கலை. இந்த கிரியை வந்து பார்த்திங்கன்னா மகா அவதார் பாபாஜி மட்டும் இல்லாமல் பத்ரிநாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவன் வந்து பார்வதி தேவிக்கு வந்து உபதேசம் பண்ணி தீட்சை அளிக்கும் பொழுது அது ஒரு ரகசியம், அதாவது அது முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக நந்திதேவரே கீழே போய் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் பத்ரிநாத்ல போனீங்கன்னா ஏன் நந்திதேவர் கீழே இருக்கிறாங்க, சிவன் பார்வதி மேலே இருக்காங்கன்னா, அந்த கிரியை தீட்சை கொடுக்கும்பொழுது அது வந்து ஒரு ரகசியம். அது வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்காம அதுக்குன்னு ஒரு அமைப்பு, ஒரு கலாச்சாரம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட பேஸ் பண்ணி இருக்கிறனால கிரியைங்கிறது எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஓகே. ஸோ நீங்கள் அந்த தீட்சை வாங்கினதுனால உங்கள் பேர் கிரியா யோகினி சரண்யா மேம். யா, ஓகே ஓகே மேம். மேம், அதாவது உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டப்போ சொன்னாங்க, ஒரு ஸ்டேஜில் வந்து கடவுளே நம்பலை, ஜாதகம்லாம் சும்மா பொய் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த ஸ்டேஜ்லேருந்து இன்றைக்கி அருள்வாக்கு சொல்லி ஒரு யோகினியாக இருந்து ஒரு கிரியா யோகா ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறி இருக்கீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக வந்து நானும் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தது தான். அப்போது ஒரு மேரேஜ் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதிவசத்தால் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் ப்ளஸ் 2 ஹோட்டல், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கார்ப்பரேட்டோட இதில் தான் இருந்தேன். அப்போ வந்து எங்கள் மாமா ஒருத்தர் இருப்பார் உடுமலைப்பேட்டையில். அப்போ அவங்க வீட்டில் அவங்க வந்து நாங்கள் இதுக்காக போயிருந்தோம், டின்னருக்காக போயிருக்கும் போது நான் உட்காந்து ஃபன் பண்ணி இந்த மாதிரி சாமி இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லாமே நார்மலாக நம்ம, ஏன்னா அப்போ வந்து நம்ம நல்ல ஏர்னிங்ஸு, நம்ம சாமி கும்பிட மாட்டோம், பிடிக்க மாட்டோம், நம்மளுக்கு எல்லாமே நார்மலாக கிடச்சிருதில்ல அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், நீ எழுதி வேணால் வச்சுக்கோ, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தசை வரும்போது இன்னொரு தசை வரும்போது பார்த்தா அப்படின்னா நீ இது சொல்லுவ, உன்னை தேடி பலரும் வருவாங்க, உன்ன மாதிரி ஒரு ஆன்மீகவாதி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி சொன்னாங்க. ஸோ சும்மா இருங்க மாமா, விளையாடாதீங்க அப்படிலான்னு சொல்லும் போது ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில், அதாவது அப்பா வந்து யாருக்கும் எந்த துரோகம் செய்யலை, பயங்கர சிவன் பக்தர் பிடிக்கிறது. அவருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோடையும் நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி அதுலேயும் ரெக்கவர் பண்ணோம். ஆனால் அந்த ரெக்கவர் பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன விஷயத்த விட்டுருவோம்னு சொல்லுங்கிற மாதிரி அந்த ஹார்ட் வீக்கான விஷயத்த வந்து கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம். அப்போது உலகத்தில் யாருக்குமே வராத வியாதி அப்பாவுக்கு வந்திருந்தாலும் அது ரொம்ப ரேரு, அது வந்து ரெக்கவரே பண்ண முடியாது. அதுலேயும் நாங்கள் மீறி கொண்டு வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட் வீக் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இறந்துட்டார். அந்த இதுலேருந்து எங்களால் மீண்டும் வெளியே வரவே முடியல. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிரதரோட விஷயத்தில் 2 பேருமே அஃபெக்ட் இருந்ததுனால இது மாதிரி பாபாஜி ஒரு சென்டர் இருக்குது கோயம்புத்தூரில் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட்டு போகும்போது நாங்கள் விருப்பம் இல்லாமல் தான் போனோம். நம்ம அந்த டைமு கவர்மெண்ட் ஒர்க்கோ மற்ற விஷயத்தில் சொல்லும் போது நம்ம பார்க்கும்போது யாரையுமே நம்பி இருக்க மாட்டோம், ஏன்னா எல்லோரும் மாறி சொல்லுவாங்க. அப்போ உலகமே இப்படி தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் எங்கள் சென்டருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒன்றும் இல்லாதவங்க, சம்பாதிக்க தெரியாதவங்க, இந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் வந்து போய் ஆசிரமத்தை போய் சேருவாங்க, ஆன்மீகத்தை போய் சேரவே முடியல. ஆமாம், அப்படி இருக்குது. அங்கே வந்து அங்கே எல்லாமே வெல் செட்டில்டாக இருந்தாலும் எல்லாரும் இப்படியும் ஒரு மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை நடத்தின விதம், அப்படி எங்கள் சென்டரோட ஹெட் மோகன் அண்ணான்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹம்பிளாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்காக நான் போகிறதுக்கு ஆரம்பித்தேன். அதாவது விதி சொல்லும் பார்த்திங்களா, எப்படியாச்சும் நம்மளைய
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் கதை தெரியும். அவர் மலை மேல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, அ வே வேடன் வே வேடனோட இதில வந்து சிவபெருமான் வரும்போது, இந்த அம்பு விடுறதுல வந்து யார் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வரும். அப்போ 2 பேரும் மாத்தி மாத்தி விடும்போது பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் எவ்வளோ வேகமா விட்டாலும், இவரு சிவபெருமான் தான் போகும். அப்ப கண்ண மூடி தியானத்தில பார்க்கும்பொழுது தெரிஞ்சது, இது வந்து சிவபெருமான் தான் அப்படின்னு. நான் உங்களுக்காக தான் தவம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க என்கிட்டயே வந்து திருவிளையாடல் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இந்த இந்த அகந்தை நான் அம்பு விடுறதுல யாரும் சிறப்பில்ல அப்படின்னு சொல்லி ஒரு அகந்தை அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, நீ மறுபடியும் மறுபிறவி எடுத்து தான் நீ வந்து என்னை மறுபடியும் அடையிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபிறவி எடுத்தது கண்ணப்பர். அப்ப அந்த கண்ணப்பர் இது எடுக்கும்போது, அந்த இடத்துல நீ சாமி இல்லன்னு சொல்லிட்டு, கடைசியா ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா, எ உன்ன மாரி ஒரு சிவன் பக்தர் கண்ணப்பர் இல்ல. அந்த கண்ண எடுத்து சிவபெருமானுக்கு வச்சவர் தான் கண்ணப்பர். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காளஹஸ்தியில பார்த்தீங்கன்னா, மேல கண்ணப்பர் கோயில் இருக்கும். அங்க பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் தான் கீழேயே வந்து சிவபெருமானுக்கே பூஜை பண்ணுவாங்க. ஸோ சாமி இல்லன்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது சாமி வரும் அப்படிங்கும்போது, எனக்கு அவங்களுக்காக நான் பொறக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் காலப்போக்குல அந்த பாபாஜியோட மாற்றங்கள், நம்மளுக்கு நம்மளே ஒரு செல்ஃப் ஹீலிங்ன்ட்டு ஒண்ணு இருக்கும். எவ்வளோ விஷயத்த கடந்து வந்தோம். இதுதான் லைஃபு. எல்லாத்தையும் தாண்டி இப்போ எப்படி சொல்றது? ஒரு ஆசை இல்லாத லைஃப், ஒரு பற்று இல்லாத லைஃப் எல்லாத்துக்கும் போனோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த டைம் நான் போம்போது பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஜாதகமே வந்து அந்த எனக்கு 8 கூடிய தசை நடக்குது இப்போ. சில பேர் சொல்லுவாங்க 8 கூடிய தசை இருந்துச்சுன்னா உயிரோட இருக்க மாட்டாங்க. நெறைய ப்ராப்ளம் இருக்கு. ஆனா நான் அப்பத்த விட இப்ப தான் நல்லா இருக்கேன். அப்போ அந்த கிரியைங்கிற விஷயம் என்னையும் மீறி நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு, அப்புறம் ஒவ்வொரு இம்ப்ளிமெண்ட்டும் யார்ட்டயாச்சும் நான் நார்மலா போய் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லி உட்காராம, அந்த ஜாதகத்த குடுத்து நான் வேற யாரதோன்னு சொல்லி உட்காந்து டெஸ்ட் பண்ணுவேன். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க உயிரோடயே இருக்க மாட்டாங்களா? இல்லாட்டி இன்னத்துக்கு இவங்க இப்படி இருந்திருக்கணும், அப்படி இருக்கணும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியா சொல்லுவேன், "இது நான் தான். இப்ப சொல்லுங்க." அப்படிங்கும்போது, நெறைய இடத்துல அவங்க ஷாக்கிங்கா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயங்கள் வரும்போது, நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் கண்டிப்பா எல்லாத்தையும் போய் சேரணும். இந்த ஜோதிடம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். கிரக யுத்தங்கள்னா என்னன்னு தெரியணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராங்கான விஷயத்துல வந்து இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நம்ம லைஃபே வந்து மகாபாரதத்தோட கனெக்டட் தான். அதாவது மகாபாரத போர்ல வந்து யாரெல்லாம் இறந்தாங்களோ, அவங்க தான் நம்ம வீட்டு குலதெய்வமா இருக்காங்க. சரிங்களா? பாரத போர்ல இறந்தவங்க தான் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கும் குலதெய்வம். கண்டிப்பா. இது இந்தியா ஃபுல்லாவா மேடம்? கண்டிப்பா இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. மகாபாரதம் தான் நம்ம லைஃபே. இப்ப அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுய மறுப்பு சரிங்களா? சுய மறுப்பு பீஷ்மர். அதாவது எதுவும் வேண்டாம், திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மச்சரிய சபதம் எடுத்தாங்க. அதாவது அப்புறம் சுய சந்தேகம். அஸ்வத்தாமன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, துரோணர் வந்து இதுக்கப்புறம் நம்ம போரிட முடியாது அப்படிங்கிறது சுய சந்தேகம். அதுக்கப்புறம் சுய வெறுப்பு. கர்ணன். நம்ம லைஃப்ல அம்மா, அப்பா தெரியாம சின்ன வயசுலேருந்து வளர்ந்தனால அதோட வெறுப்பிலே வந்திருப்பாங்க. சுய வலி சகுனி. அவர்னால எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும். அவர்கள் துரோணர்களோடையும் நம்ம கௌரவங்களோடையும் சேர்ந்ததே வந்து அவங்கள அழிக்கிறதுக்காக தான். இவங்களோட ஒண்ணு சேர்ந்தவர் தான் துரோணர். நான் இதுக்கு யார் கூடயும் எதுவுமே நான் சேர மாட்டேன். நான் தனிச்சு இருக்கிற ஆளு தான் வந்து அர்ஜுனன். அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட தீட்சை பெற்றனால அவரோட வழி நடந்து செல்றவர். அந்த க திர அந்த தீட்சை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியா. அப்பவே வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருக்கு குடுத்த வழியில போயிட்டுருக்கிறனால தான் அப்படி இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் தன்னை ஃபர்ஸ்ட்டு நம்ம நோக்கி போட்டுக்க கூடாது. நம்ம இப்படி ஏறுவோம், அப்படி ஏறுவோம். நம்மள மாரி ஒரு எப்படி சொல்றது? நம்ம எதிரி கூட நம்மளுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தான் ப்ராப்ளம் குடுப்பாங்க. அவங்க போயிருவாங்க. ஆனா நம்ம மனசுக்குள்ளேயே 24 ஹவர்ஸ் போட்டு நம்ம இப்படி ஏறுவோமா, அப்படி ஏறுவோமா, அது ஏறுவோமா, இதை ஏறுவோமான்ட்டு எதுவும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா எதுவா இருந்தாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எதா இருந்தாலும் நம்ம போராடணும். அந்த போராடக்கூடிய தன்மை வந்து கிரகங்கள் குடுத்துரும். இப்போ நம்ம ஒரு லைஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் மேக்ஸிமம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு 10 மினிட்ஸ் யூசேஜுக்காக நம்ம லெஃப்ட் ஹேண்டே வந்து யூஸே பண்றதில்ல. பட் ரைட் ஹேண்ட் கிரியேட்டிவிட்டி, லெஃப்ட் ஹேண்ட் மேனேஜ்மெண்ட்டு. அந்த 2 கையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயமே எல்லாமே பெரியவங்க அப்படியானா இப்படி ஏறும், இப்படியானா அப்படி ஏறும். வந்து நம்ம நெகட்டிவ் ஆமா. தாட்ஸா இருந்து நம்மள 24 மணி நேரம் கொள்ளுக்கிட்டே ஆமா, சில ஆமா. பேரு அது வேண்டாம். கொல்லிக்கிட்டே இப்ப இருக்கும். ஆயிருச்சு. அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. நான் அந்த 64 கலைகள வந்து ஜோதிடம் மாரி ஒரு பெஸ்ட் கலைகள் எதுவும் இல்ல. எப்படி கடவுள் வந்து தாய் தந்தைய படைச்சாங்களோ, அ நல்லது கெட்டது எடுத்து சொல்றதுக்குன்னு, அதே மாரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இதைய வந்து குடுக்கறதுக்காக தான் வந்து ஜோதிடங்கிறது ஒரு கலை. சரிங்களா? நம்மளுக்கான பொட்டன்ஷியல் நம்மளுக்கு வந்து எவ்வளவோ பிளானட்ஸ் இருக்கு.
பட் ஆனால் அது வந்து 9 கட்டத்துக்கு ஒரு கொண்டு வந்து இதை மட்டும் நம்ம பொட்டென்ஷியல் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிறத இருக்கும். அதில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? செவ்வாய் நல்லா இருக்கா, புதன் நல்லா இருக்கா, குரு நல்லா இருக்கா, சுக்கிரன் நல்லா இருக்கா? இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பிளானட்டே அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டுக்காரன் போய் சாமி கும்பிட்றான், அவன் அது அப்படி போய் கும்பிட்டனால தான் அவன் பணக்காரன் ஆயிட்டான், நம்மளும் போய் கும்பிடுறோம்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த பிளானட் நல்லா இருக்காது. நான் 21 வாரம் விளக்கு போட்டேன், 48 நாள் விளக்கு போட்டேன். நிறைய பேர் வந்து ம். ஒருத்தங்க போனாங்க, அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிட்டாங்கன்னு ம். இவங்களும் அதுக்கே போக ஆரம்பிப்பாங்க. ம். அப்ப அப்படி போறது செட் ஆகாதுங்கிறீங்களா? ஆகாது. அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளுக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு அமைப்பு இருந்தா மட்டும் தான் இருக்கும். இல்லாட்டி நீங்க 365 நாள் 10 வருஷம் நீங்க விளக்கு போட்டாலும், சாமி குடுக்கலன்னு நீங்க சாமிய திட்டக்கூடாது. நீங்க உங்க போன ஜென்மத்தோட விஷயங்களோட கனெக்டட் பண்ணி தான் இந்த பிளானட் இப்ப சொல்லுவாங்க தெரியுங்களா, நான் எந்த தப்பு பண்ணல. ஆனா நான் கஷ்டப்படுறேன். அவங்க வந்து தப்பு பண்ணவங்கலாம் நல்லா இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க நல்லதோ, கெட்டதோ பிளானட் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சாலும் நல்லது பண்ணிட்டு போயிரும். கெட்டது ஏன்னா அது வந்து ஆல்ரெடி கனெக்டட் டு பூர்வ புண்ணியம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஜென்மத்தில அவங்க எப்படி கேரக்டரா இருந்தாலும், நல்லவங்களோ, கெட்டவங்களோ அந்த இது அவங்கள போய் சேரும். நம்ம பிறக்கறக்கு வயித்துக்குள்ளார ஜனக்கறக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, 15 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம இப்ப நீங்க நல்லா இருக்கணுன்ட்டு விதி இருந்துச்சுன்னா, நீங்க எந்த குடும்பத்தில வசதியா இருக்கோ, அந்த ஃபேமிலியில தான் நீங்க போய் பொறப்போம். ப ப ப இல்ல பிறப்பது வேற. கன்சீவ் ஆகுறதே நீங்க அந்த ஃபேமிலி இருக்கிற ஒரு லேடீஸ் வயித்துல தான் நீங்க கஷ்டப்படணுன்ட்டு விதி இருந்துச்சுனாலும், அந்த மாரி குடும்பத்தில தான் போய் நீங்க வந்து பொறக்கிற மாரி இருக்கும். அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை வந்து சொன்னீங்க மேடம். ம். இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க லைஃப்ல வந்து நான் யாருக்கும் நான் எந்த பாவமே செஞ்சதில்ல. ம். எல்லாருக்கும் நான் நல்லது தான் ம். நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் படாத கஷ்டம் இல்ல. எனக்கு ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கான ரீசன் என்ன மேடம்? பூர்வ புண்ணியம். அதுதான் சொல்றேன் பார்த்தீங்களா, பூர்வ புண்ணியத்தில இன்னைக்கு நீங்க எதெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, இப்போ ஒரு பெர்சனால இப்ப நான் இருக்கிறேன், நான் உங்களால கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நான் அத அப்படியே ரிவர்ஸ் போட்டுக்கணும். போன ஜென்மத்தில உங்களுக்கு நான் அது பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம யாரு பார்க்குறதோ சரி, பேசுறதோ சரி, யாரு கூடயும் கனெக்டட் இல்லாம எந்த லைஃப்பும் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்க ஒருத்தவங்க ஏமாந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க அது போன ஜென்மத்தில அவங்ககிட்ட ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் பலன். அதனால தான் இந்த ஜென்மத்தில சில பேர் சொல்லுவாங்க, நம்ம செய்றது என்ன அடுத்த ஜென்மத்தில தெரியவா போது, நம்ம இந்த என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சாலும் அதுக்கான பிரதிபலிப்பு கண்டிப்பா உண்டு. கட்டங்கள்ல வந்து இருக்கும். கட்டங்கள்ல இருக்கும்.